guys, welcome back to my channel Madhu Karthi Creations. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாலா பொரி எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாமா. பொரி எடுத்து நான் தனியாக வச்சுக்கிட்டு வெங்காயம் தக்காளி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் வந்துட்டு நல்லா உரித்து கழுவி வச்சுட்டேன் ரெண்டுமே. இப்போ நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா பொரி ஸ்டேஜுக்கு போயிடலாம். பொரி எடுத்துகிட்டு இது வந்துட்டு ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண முடியாது, அதனால நான் கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக கொட்டிக்கிறேன். மாதிரி கொஞ்சமாக கொட்டிக்கிட்டேன். கொஞ்சமாக கொட்டிட்டு அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? மசாலா எதுக்கு போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நல்லா கொஞ்சம் டிப் ஆகிறதுக்காக. அதனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ணியிருந்த இந்த மசாலா அது கூட சேர்த்து போட்டிருந்ததில் இந்த பொரி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொரி கூட சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்றதை பார்க்கலாமா? ஓகே, இப்போ இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி தான் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம சேர்த்து லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு மசாலாலாம் கொஞ்சம் நல்லா உள்ளே இறங்கிடும். ஏன்னா இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, அதனால் நம்ம இந்த இதெல்லாம் கட் பண்ணும் போதே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால அது நல்லா மசாலாலாம் உள்ளார இறங்கிடும். இப்போ இதை இன்னொரு பேஷண்ட் நம்ம மாற்றிட்டு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்காது. அதனால் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா மசாலாவும் சூப்பராக இந்த மாதிரி டிப் ஆகிற மாதிரி இந்த எல்லா பொரியலையும் சேர்த்துட்டு நல்லா க்ளியர் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொரி வந்துட்டு இதுக்குள்ளார சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் பொரியாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நல்லா ஒரு டிஸ்டிங்ஷன் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது ஓரளவு மசாலா எல்லாமே வந்துட்டு வச்சு நம்ம சூப்பராக பேல் பூரி பண்ணிடலாம். திருப்பியும் இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் லாஸ்ட் இதில் போட்டு நல்லா இது எல்லாத்தையும் மசாலாவில் டிப் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக மசாலாவில் லேசாக டிப் ஆகிடணும். அது டிப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தனியாக அதை மாற்றிக்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் நான் என்ன எடுத்திருக்கேன்னா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து இப்படி தூவி விட்டுக்கலாம் கொஞ்சமாக. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம தூவி விட்டுட்டோம்னா நம்மளோட ஸ்டைல் பேல் பூரி ரெடி. நம்ம என்னதான் நம்ம கரண்டி வச்சு இது மிக்ஸ் பண்ணனாலும் கையை வச்சு ஒரு வாட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு.